கோவை மாநகர மாவட்டத்தின் பழங்குடியினர் அணியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுனா நம்முடைய மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்கள், பார்வையாளர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. இது முதல் முறையாக நம்முடைய புதிய மாவட்ட தலைவர் எஸ்டி மாவட்ட தலைவர் வந்ததுக்கப்புறம், எஸ்டி அணியின் மாவட்ட தலைவர் வந்ததுக்கப்புறம் ஏற்படுத்தப்படுகின்ற கூட்டம். ஒரு பெரிய விஷயம் நாங்கள் எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்கிறது எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி, குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி கம்யூனிட்டி அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார். நம்ம பண்ணுற ஒரு விஷயமே இப்போ நம்ம டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே டார்கெட்டடாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு தேவையான பொருளாதார வாய்ப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் அந்த சமுதாயத்திலிருந்து முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கட்டும். அதனால தான் பெருமளவில் மக்கள் நம்ம கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நரேந்திர மோடிஜி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநில தலைவர், மாவட்ட தலைவர் எல்லாருமே அடுத்த ஒரு வருஷத்துக்குள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கு வச்சு கோயம்புத்தூரை சுற்றி நாங்கள் செயல்பட்டு நிச்சயமாக ஒரு எஸ்டி கம்யூனிட்டியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம். பாஜக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆனால் இல்லைண்ணா, நம்மளுடைய மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, நல்லா போய்கிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லீட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி சொன்னாருங்கண்ணா. பட் ஒரு மாநில தலைவர் சொன்ன கருத்தை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிவை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு டெல்லி அவர்களுக்கு தான் இருக்குது. நான் இதை சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறத சொன்னார். அதனால் நம்ம மீடியா நண்பர்கள் 2+2 அப்படின்னு லிங்க் பண்ணி நீங்கள் ஏதோ எழுதிட்டீங்கன்னா, கூட்டணியில் எந்த குழப்பமே இல்லைங்கண்ணா. அதிமுக கூட்டணியில் தான் நம்ம இருக்கோம், அதிமுக நம்ம இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி NDAல இருக்கும், அவர்களும் ஒரு அங்கம் வகிக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணுற எல்லா மீட்டிங்கும் போகிறாங்க. ஸோ பட் கூட்டணி முடிவை அறிவிக்க வேண்டிய முடிவு நமக்கு கிடையாது. பிகாஸ் இது தேசிய கட்சினா, மாநில கட்சி மாதிரி ஒரு தலைவர் சொல்கிறப்போ அது மாதிரி நம்ம கட்சியில் இடம் கிடையாது. அதைத்தான் முருகன்ஜி அவர்கள் சொன்னார், வேறு எதுவுமே ஒரு புதுசாக சொல்லலாம். ஆனால் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே இந்த குழப்பம் தொடர்ச்சியாக நீடிச்சுட்டே இருக்குது. இது முற்றுப்புள்ளி வைக்காமல் தேசிய தலைமை அமைதி காக்கிறதுடைய உள்நோக்கம் என்ன? நம்ம அமைதி எழுது காக்கலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய தலைமை கூட தொடர்ந்து பிஸியாக இருக்காங்க. பெங்கால் எலெக்ஷனாக இருக்கலாம், அல்லது பீகார் இப்போ தான் முடிஞ்சது, இப்போ ஃபார்மர்ஸ் இது. நம்மளுடைய அகில இந்திய தலைவர் JP நட்டா அவர்கள் 30-31 தமிழ்நாடு வர வேண்டியது இருந்தது. அவர் கொரோனா தொற்றுலேருந்து இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கார். அதனால் அந்த மீட்டிங்கை போஸ்ட்பான் ஆயிடுச்சுங்கன்னா, அவர் வரும்போது நிறையா விஷயங்களுக்கான முற்றுப்புள்ளி கிடைக்கும்னா. ஸோ முருகன்ஜி சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை மட்டும்தான் இதை சொல்ல வேண்டும், நான் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொன்னார். நான் வேறு எதுவும் புதுசாக குழப்பத்தையெல்லாம் அவர் ஏற்படுத்தலை, சொல்லவும் இல்லை. அவருடைய கருத்தை ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதிமுகவுடைய செய்தி தொடர்பு புகழேந்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக முருகன் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாருன்னா அவருடைய கட்சி தலைமையே அவரை நீக்கம் செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இது இல்லை. அதாவது முருகன் அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர், மிக முக்கியமான பொறுப்பிலிருந்து மாநில தலைவராக வந்தவர், கட்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்று ஒரு கட்சியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் உருவாக்கிட்டார். இதில் நம்ம சொல்கிற மாதிரி அதிமுக நண்பர்கள் அவர்கள் கூட பேசும்போது கொஞ்சம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமானவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்களோ துணை முதல்வர் அவர்களோ பார்த்திங்க அப்படின்னா சுமூகமான உறவில் தான் இருக்கும். ஸோ புகழேந்தி ஐயா அவர்களோ அல்லது செய்தி தொடர்பாளர் நேற்று கூட 2-3 பேர்த்த பேசினதை பார்த்தனுங்க. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேசிய கட்சியாக முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படித்தான் நம்மளுடைய கருத்தை பார்க்க வேண்டும். நம்ம இல்லைன்னு சொல்கிறக்கு அருகதை நமக்கு ரைட்ஸ் இல்லைங்க. அது மத்திய தலைமை பார்லிமெண்ட்ரி போர்டு முடிவெடுக்கிறது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணியிலே நம்முடைய மாநில தலைவர் எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தலை. அதனால் தயவு செஞ்சு அவங்களும் ஒரு பேச்சை சொல்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக ஆழ்ந்து ஆராய்ந்து பேசுவார்கள் என்று நம்புகின்றேன். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாட்டி பாஜக தனித்து தான் போட்டியிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான அதிமுக மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் உத்தரவு கொடுத்துட்டாங்க. என்னுடைய பதில் நான் சொல்லிட்டேன். அதனால் பொறுத்திருங்கள்னா JP நட்டா அவர்கள் வருவார்கள். அதற்கு முன்னால் நம்முடைய பார்லிமெண்ட்ரி போர்டு அவர்கள் முறைப்படி அறிவிப்பார்கள். JP நட்டா வருவாருங்கிறதே ஒரு மிரட்டல் தோணியில் இருக்குது. நீங்கள் அமித்ஷாஜி வருவாருன்னா மிரட்டல் தோணிக்கிறீங்க, அது இல்லைங்க. அதாவது JP நட்டாஜி அவர்கள் ஆல்ரெடி அறிவித்திருந்த பயணம் தான் 30-31 என்பது ஆல்ரெடி நம்ம தெரியப்படுத்தியிருந்த பயணம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக அவங்க வர்றாங்க, 2வது முறை. பட் முதல் முறையாக ரிவ்யூ மீட்டிங் வர்றாங்க. இதற்கு முன்னாடி வரும்போது அவர்கள் சில ஆஃபீஸ் ஓப்பன்லாம் பண்ணி வச்சாங்க. அந்த ரிவ்யூ மீட்டிங் என்பது தான் முதல் முறையாக கட்சி பணிகளை பற்றி ஆராய போகிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் சொன்னேன், வேறு சொல்லுவேன். அவர்கள் வரும்போது பல குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். உங்களை முதல்வர் வேட்பாளராக நீங்கள் பாஜகவுக்கு முன்னாடி நீங்கள் IPSலேருந்து வெளியில் வரும்போது
தமிழ்நாட்டில் ஒரு அறியப்படக்கூடிய முகங்களாக மாறிட்டு இருக்கும்போது இளைஞர்கள் ஈர்க்கப்பட்ட முகமாக மாறும்போதும் ரஜினி கட்சி ஆரம்பிச்சாருன்னா உங்களை முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் உள்ள ஓடிட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கல, கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை தாங்குவோம், நாங்கள் டெல்லியில் தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, அது சார்ந்த ஒருத்தர் அந்த கட்சியில் இருக்கீங்க. முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்காகத்தான் இந்த காலதாமதம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா என்னை நீங்கள் மையப்படுத்தி பேசுனீங்கன்னா என்னுடைய பலம் பலவீனம் எனக்கு மிக நன்றாக தெரியும். இந்த மேடையிலேயே பார்த்தீங்கன்னா கட்சியிலே அண்ணன் சொன்ன மாதிரி 6 வருஷத்துக்கு மேலே எங்களுடைய மாநில தலைவராக எஸ்டி அணி இவர்கள்லாம் வந்து 3வது முறை வந்து மாவட்ட தலைவர். ஸோ என்னுடைய பலவீனம் எனக்கு தெரியுங்கண்ணா. 3.5 மாத காலம் இந்த கட்சியில் இருக்கின்றேன், அரசியல் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். முக்கியமான விஷயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா நாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே எப்பவுமே நாங்கள் வந்து ஒரு குறைன்னு சொன்னது கிடையாது, சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பட் அவங்க சொன்ன மாதிரி 2021 எலெக்ஷனுக்கு நம்ம போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான். ஏன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் வந்து என்டிஎன் தான் பார்ப்பாங்க, தெலுங்கானாவில் என்டிஎன் தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும்தான் முருகன்ஜி சொன்னார் நம்முடைய பார்லிமெண்ட்ரி போர்டு அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ கூட்டணியில் குழப்பம் இருப்பதாக எப்பவுமே நான் பார்க்கல, குழப்பமே கிடையாது, குழப்பமே இல்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு தேசிய கட்சியும் தலைமை இருக்கலாம், ஆனால் மாநிலத்தில் பிரதானமான ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அவங்க தானே தலைமை இருக்கிற மாதிரி அவங்க கருத்து முன்வைக்கப்படுது. இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையீடு நடத்தினாதான் அந்த கூட்டணியிலே நீடிக்க முடியுமா, இல்லை அவங்க போக முடியுமா? ஆனால் முருகன்ஜி வரும்போது ஒவ்வொரு டைமும் குழப்பம் தீர்க்கப்படும், வந்து அமித்ஷா வரும்போது குழப்பம் தீர்க்கப்படும், ஜேபி நட்டா வரும்போது குழப்பம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மத்திய டெல்லியை கை காமிக்கும் போது அப்போ அவங்களோட கைட்லைன் தான் இந்த கூட்டணி உங்கள் தலைமையில் இருக்கும். ஆனால் இல்லைனா அதாவது நாம் சொன்னது முருகன்ஜி அவர்கள் நேற்று பேசும்போது எங்கேயுமே சொல்லலை இது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி, எங்கேயுமே முருகன்ஜி சொல்லலை. முருகன்ஜி அவர்கள் சொன்னது கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நம்முடைய சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு முடிவெடுக்கும் என்பது. அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டெல்லியிலிருந்து கை காட்டுறாங்கன்னு கிடையாது. ஒரு தேசிய கட்சினா இங்கே எல்லாத்துக்குமே செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. ஒரு தலைவரோ ஒரு துணைத் தலைவரோ மாவட்ட தலைவரோ அனைவருக்குமே வந்து ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை தாண்டி நாங்கள் யாரும் செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷாஜி அவர்கள் வந்தபோது அமித்ஷாஜி அவர்கள் இருந்த ஸ்டேஜிலேயே நம்முடைய அதிமுகவின் துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் அவர்களும் கூட்டணியை பற்றி பேசும்போது அமித்ஷாஜி பேசவில்லை. காரணம் என்னவென்றால் அமித்ஷாஜி வந்து நம்முடைய மத்திய தலைவர் கிடையாது, நம்முடைய கட்சியின் தலைவர் கிடையாது. அவருக்கு அந்த பொறுப்பு வந்து ஜேபி நட்டாஜி இருக்கிறனால தான் நம்ம திரும்பவும் சொல்கிறோம் பார்லிமெண்ட்ரி போர்டு வந்து இந்த முடிவை முறைப்படி அறிவிப்பார்கள் என்று. ரெண்டாவது கேட்டிங்க அப்படின்னா 6 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது, 5.5 மாத காலம் 6 மாத காலம் இருக்கிறது. முறையான அறிவிப்பு வரும். எடப்பாடி பழனிசாமி மீது எந்த குழப்பமே இல்லைங்களே, நாங்கள் போய் பார்க்குறோம் பேசுகிறோம், சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம். 2 கட்சியும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொள்கையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா ஒரே கொள்கையாக இருந்தால் ஒரே கட்சியாக இருந்துரும் இல்லைங்களா. பட் நிறையா கொள்கைகள் காமனாக இருக்கிறனால ஒரு கூட்டணியில் இருக்கும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ரஜினி கட்சி ஆரம்பித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு யார் கூட கூட்டணி அறிவிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கீங்களோ? ஆனால் இதுக்கான கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்கன்னா உண்மையான பதில் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு கூட்டணியில் குழப்பம் இல்லை. மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. என்னை பொறுத்தவரை நேர்கோட்டு பாதையில் தான் போகிறோம். தொடர்ந்து டூருடைய அப்சர்வேஷன் அடிப்படையில் யார் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பலமான கட்சி தான் தலைமை வைக்க முடியும். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் காமன் சென்ஸ். நமக்கு தெரியும், ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவுக்கு எங்களுடைய பலமும் பலவீனமும் மிக நன்றாக தெரியும், எங்கே இருக்கின்றோம், எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியுங்கன்னா அரசியலை பலகாரமாக பார்க்கின்றீர்கள், பலமான கட்சி எதுன்னு தெரியும். இது பொலிட்டிக்கல் காமன் சென்ஸ் தான். ஒரு கூட்டணி அமையும் போது பலமான கட்சி தான் தலைமை வாய்க்கும். அதை வந்து யாருமே வந்து தப்புன்னு சொல்லலை. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு முருகன்ஜி அப்படி சொன்னார், அவர் வந்து பாஜக தான் தலைமை இருக்குன்னு அவர் சொல்லலைங்கன்னா அவர் பார்லிமெண்ட்ரி போர்டு முடிவெடுக்கும், அதுவரை பொறுத்திருங்கள் தான் சொல்லுங்கள்.